உங்கள் குழந்தைகளின் புகைப்படத்தை இலவசமாக மாற்றுவதற்கு சுலபமான வழிமுறைகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த எடிட்டுமே பண்ணாமல் இந்த ஆப்பே நமக்கு எல்லா எடிட்டும் பண்ணி கொடுக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என்னோடய பையனுக்கு முருகன் வேஷம் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அப்படியே முருகன் வேஷத்தில் வந்ததில்லை. இப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் நான் அப்லோட் பண்ணேன். அது கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இது நம்ம ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம், எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது. எப்படி இந்த ஃபோட்டோவை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ChatGPTன்னு ஒரு ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் எந்த அமௌண்ட்டும் கிடையாது. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த காஸ்ட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு ChatGPTயை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நான் இப்போ எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இந்த புகைப்படத்தை முருகன் வேடத்தில் மாற்றி கொடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டென்ட் போட்டேன். அதிலிருந்து அது ஒரு சில கேள்விலாம் கேட்டுச்சு. அதுக்கான பதிலும் நான் கொடுத்தேன். இதுலேருந்து 4 ஆப்ஷன்லேருந்து கேள்வி கேட்டுச்சு. வேஷம் எப்படி இருக்கணும், பின்னணி எப்படி இருக்கணும், உடை அலங்காரம் எப்படி இருக்கணும், அப்புறம் இந்த மாதிரி 4 கேள்வி கேட்டுச்சு. இதில் நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த அவுட்புட்டை நீங்களே பாருங்கள். ஒரு சில நேரம் உங்களுக்கான அவுட்புட் உடனே கிடச்சிடும், சில நேரம் 10 நிமிஷம் கூட ஆகலாம். அவுட்புட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேறு ஆப்புக்குள்ளேயும் போகலாம். எனக்கு கிடைச்ச சூப்பரான அவுட்புட்டை நீங்களே பாருங்கள். உங்களுக்கும் இதே போல் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ChatGPT யூஸ் பண்ணுங்கள். அது முற்றிலும் இலவசம்தான், அதுக்கு எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கவலைகள் கலந்திட உனதிரு திருவடி அடைக்கலம் தருவாய். சுடும் பெயர் தகித்திடும் வழிகளை